தேடல் களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ப்ரௌனி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பால் வந்துட்டு 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். மைதா மாவு ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் மிக்சர்ல போட்டு. இது ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் கோகோ பவுடர் ஆர் சாக்கோ பவுடர் வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். சாக்லேட் எடுத்திருக்கேன், ஒயிட் சாக்லேட் அண்ட் பட்டர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் மேலே ஒரு குட்டி பவுல் வச்சுட்டு நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டோம். இதில் வந்து இப்போ சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு மெல்ட் பண்ண சாக்லேட்டை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் வந்து இப்போ மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு மில்க் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நாங்கள் இந்த பாத்திரத்துலாம் வந்துட்டு கேக் வந்துட்டு பேக் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு கீழே கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு பட்டர் ஷீட்டு இல்லைனா A4 ஷீட்டில் பட்டர் தடவி நாங்கள் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ வந்து இதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் மிக்ஸை ஊற்றிக்கலாம். இது ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை ஊற்றி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு இட்லிக்கு எப்பவும் வைக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அது மேலே ஒரு பவுல் வச்சிடலாம். அது மேலே நம்ம கேக் ஃபில் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு மூடி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். நம்ம கேக் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு நைஃப் வச்சுட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு இப்படி எடுத்திங்கன்னா வந்துட்டு ஒட்டாமல் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. மேலே இருக்க பட்டர் ஷீட் எடுத்துடலாம். வாவ், செமையா வந்திருக்கு பாருங்க. நல்ல லைட்டா சாக்லேட் சிரப் போட்டுக்கலாம். ஒயிட் சாக்லேட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான ப்ரௌனி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஐஸ்கிரீம் கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.